அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், பெட்டமுகிலாலத்தில் நிறைய நாட்டு மாடுங்க இருக்குது. ஸோ நாம் டெய்லி இங்கே தான் போய் பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி நெய் செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இயற்கையாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நாட்டு மாடு நெய் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சிவானந்தா. ஃபோன் நம்பர் 9489475272. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மாடுங்க இருக்குது. டெய்லி நாங்கள் இங்கேருந்து தான் பால் வாங்கிட்டு இன்னும் வித்தியாசமான இடத்துலேருந்து பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நூறொந்து சாமி பெட்டா கோயில் பக்கத்தில் நிறைய நாட்டு மாடுங்க இருக்குது. மூங்கு நாக்கயிறு கூட போடாமல் ரொம்ப அழகாக வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் நம்மளுக்கு வெண்ணெய் நெய் எல்லாமே நீட்டாக செஞ்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்னா, இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் புல் அதெல்லாமே கிடைக்க மாட்டேன். அங்கங்கே இயற்கையாக கிடைக்கிறது மட்டும் இது பண்ணி பாருங்கள், வீட்டுக்கு எடுத்துகிட்டு தயிரை நல்லா நீட்டாக கடைஞ்சிட்டா உங்களுக்கு பழைய காலத்து மெத்தட்லேயே மத்துலேயே நாம் செஞ்சிட்டே இருப்போம். அந்த மத்தில் செஞ்சு எடுத்து பார்த்தா வெண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டியை பார்த்து கடைஞ்சி வெண்ணெய் ஒரு 5 லிட்ரு 10 லிட்ரு பண்ணிட்டு பாருங்கள், நாட்டு மாடு பாலில் தயிர் இவ்வளோ அழகாக வரும். இந்த தயிரில் வர அந்த வெண்ணெய் மேலே பார்த்தீங்களா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமான வெண்ணெய் கிடச்சிடும். அந்த வெண்ணெய் காய்ச்சி கிடைக்கும் போது நீங்கள் அந்த வெண்ணெயை நீட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அவுட்புட் வரும். இதுதான் நாட்டு மாடு வெண்ணெய். இதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீட்டாக இதில் நெய் காய்ச்சிடுவோம். நெய் காய்ச்சி முடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடும். தேங்க்யூ வியூவர்ஸ். யாருக்காவது நெய் நாட்டு மாடு காட்டில் வர மாடு உங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள். இது எதுவும் ஃபார்ம் இல்லை, தீவனம் எல்லாம் போடுறதில்ல. இயற்கையாகவே சூழலில் என்ன கிடைக்குதோ அந்த இதை எல்லாமே சாப்பிட்டுட்டு நாம் அடிக்கடி முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சு இதில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.